ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா தேன் நெல்லி. இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம அப்படியே ராவாக கொடுத்தா யாருமே குழந்தைங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. இதை நம்ம நல்லா வேக வச்சு இந்த அந்த சர்க்கரை பாகில் கலந்து கொடுக்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் திருச்சி போயிருக்கும் போது நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. நான் அங்கே போயிருந்தேன், அதனால் நான் பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்தேன். ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன், அவ்வளோதான். அது ஃபஸ்ட் நம்ம சுத்தமாக நல்லா கழுவிக்கலாம். நெல்லிக்காயை சுத்தமாக கழுவிட்டு நம்ம இட்லி கொப்பரையில் நம்ம இட்லி வேக இல்லையா, தண்ணி அடியில் வச்சு அது மாதிரி தண்ணி அடியில் வச்சு இட்லி கொப்பரையில் நெல்லிக்காயை போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துடும். அது நல்லா தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோன்னா, அந்த நம்ம பல்லு குத்துற குச்சி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் கத்தி வச்சு கூட கீறி விட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் பல்லு குத்துற குச்சி வச்சு தான் நான் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம போடுற அந்த ஜீரா வந்து அந்த நல்லா உள்ளே இழுக்கிறதுக்காக, நல்லா இனிப்பாக இருக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நாட்டு சர்க்கரை தாங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கிலோ தானே நம்ம நெல்லிக்காய் வச்சுருக்கோம். எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி போட்டாலே போதும். அது நல்லா இதாகி வெந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பாகு பதம்லாம் எதுவும் நமக்கு தேவையில்லை. நம்ம நாட்டு சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் நமக்கு. அதனால் நமக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைய விட்டுட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நெல்லிக்காய்களெல்லாம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, சின்னதாக அந்த ஓட்டை போட்டு டூத்பிக்கால் ஓட்டை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெல்லிக்காயை நம்ம திருப்பி இதில் எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. மூடி வச்சு வேக விடுங்க. அதை நல்லா கரையணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா அந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா நாட்டு சர்க்கரை வந்து கரைஞ்சிட்டால் மட்டும் போதும். இது பாகெல்லாம் எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லது, எல்லாருமே சாப்பிடுங்க. நிறைய பேர் இந்த இருக்கிற துவர்ப்பு காரணமாக நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்க முக்கால்வாசி இதை சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எங்கள் பசங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை இனிப்பாக இருக்கனால அதோட துவர்ப்பு எதுவுமே தெரியாதனால நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. எப்படியோ இது நம்ம குழந்தைங்க வயிற்றுக்குள்ள போனால் போதும், இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கிடைச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தேன். நல்லா மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா அந்த இதுக்குள்ளேயே அந்த போய் நல்லா ஊறும். இந்த நாட்டு சர்க்கரையோட அந்த பாகு வந்து நல்லா இதாகி அந்த நெல்லிக்காய் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நெல்லிக்காயோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதாங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டில் நல்லா கழுவி சுத்தமாக காய வச்சு சொட்டு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி ஒரு கண்ணாடி பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம இந்த நெல்லிக்காயை போட போகிறோம். அந்த ஜீராவோடு சேர்த்து நம்ம அப்படியே போட்டு ஒரு நாள், ஆக்சுவலாக இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். பாட்டிலில் போட்டு அப்படியே நான் மூடி வச்சுட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக வச்சுட்டேன். அடுத்த நாள் தான் நாங்கள் எடுத்து அதை சாப்பிட்டோம். இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினா தான் இதோட இருக்க அந்த சர்க்கரை, அந்த நாட்டு சர்க்கரை, அந்த இனிப்பு இதெல்லாம் வந்து இது நல்லா உறிஞ்சிக்கும். இது உறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிடும் போது தான் நல்லா இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க பசங்க. நல்லா வெந்து அப்படியே கையால் அமுக்கும் போதே நல்லா அந்த உள்ளே இருக்கிற விதை தனியாக அந்த இது தனித்தனியாக நல்லா அழகாக பிரிஞ்சு வந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கூட தோப்பு டேஸ்ட்டு தெரியல, நல்லா இனிப்பாகவே இருந்தது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே இதை சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காவை சாப்பிட்டா போதும். இப்போ பாருங்கள், எங்கள் பசங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். அந்த சர்க்கரை பாகுலேயே நல்லா ஊறி போய் அவ்வளோ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். நல்லா இனிப்பாகவும் இருக்கும். தோப்பு டேஸ்ட்டு துளி கூட இருக்காது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.